பாருப்பா, உங்க ஓனர் எங்க? இப்பதான் சார் கிளம்புனாங்க. லக்ஷ்மி, 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 லக்ஷ்மி இருமா, லக்ஷ்மி, லக்ஷ்மி நிலுமா, லக்ஷ்மி இருமா, அம்மா, அம்மாடி, லக்ஷ்மி, அம்மாடி லக்ஷ்மி, அம்மா, லக்ஷ்மி நிலுமா. என்ன மன்னிச்சிருங்கண்ணா, மித்ரா சார் கண்ணில் படக்கூடாதுன்னு தான் நான் அங்கிருந்து கிளம்பி வந்துட்டேன். அம்மாடி லக்ஷ்மி, நீ எங்கம்மா போக போற? என்னாச்சு இந்த அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்க? ஒன்னும் இல்ல ஆண்டி. இப்படி அமைதியா யோசிச்சுட்டு இருக்கிறது, மூளைக்கு சரியா வேலை கொடுக்கறது, இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஜாக்கிரதையா செஞ்சிருக்கணும். அப்பதான் மித்ரா உன் கைக்குள்ள இருந்திருப்பான். நீ சொல்ற மாதிரி நடந்துட்டு இருப்பான். ஆமா ஆண்டி, நம்ம போட்ட பிளான் எங்கேயோ ஒரு இடத்துல சொதப்பிடுச்சு. நம்ம கால்குலேஷன்ஸ் எல்லாம் ஏதோ ஒரு விதத்துல தப்பாயிட்டு இருக்கு. அதனாலதான் மித்ராவை இப்ப கூட என்னால அடையவே முடியல. மித்ராவை அடையறதுக்கும் உன் அழக வச்சு அவனை வளைச்சு போடுறதுக்கும் அழகான டீ எஸ்டேட்ல ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அத கூட பக்காவா நீ பயன்படுத்திக்காம விட்டுட்ட. ஆமா ஆண்டி, இன்னொரு தடவை நான் தோத்துட்டணும்னு எனக்கு தோணுது. அதுக்குள்ள எங்க 2 பேருக்குள்ளயும் நிரந்தரமான ஒரு தடுப்பு சுவரா அந்த குழந்தை இப்ப வந்து சேர்ந்திருக்கு. நீ சொன்னது உண்மைதான் மனிஷா. இதே லக்ஷ்மியா இருந்தா 13 மாசத்துல மித்ராவோட வாழ்க்கையை விட்டு அவ போயிடுவாங்கிற ஆசையாவது இருந்தது. ஆனா வந்திருக்கிற இந்த குழந்தை மட்டும் நிரந்தரமா உங்க 2 பேர் மத்தியிலும் இருப்பான்னு தோணுது. அந்த வார்த்தைய சொல்லாதீங்க ஆண்டி. இனி என் வாழ்க்கையில தோக்குறது மட்டும் இல்லாம வெற்றிய பார்க்காம எங்க செத்து போயிடுவனோன்னு பயமா இருக்கு. உனக்கு அந்த பயம் இருக்கிறதுல தப்பு இல்ல. கொஞ்சம் அங்க பாரு. சொந்த பொண்ணுக்கு செய்யறதை விட ரொம்பவே பிரம்மாண்டமா தத்தெடுக்கிற ஃபங்க்ஷனை பண்ணிக்கிட்டு இருக்கான் மித்ரா. இந்த காலத்தை சேர்ந்தவா ஃபேஷனா இருக்கணும்னு, ட்ரெண்டியா இருக்கணும்னு ஸ்டைலான பேரா தான் வச்சுட்டு இருக்கா. நீங்க என்ன பழைய பேரை வைக்கிறேல? இந்த குழந்தை எங்க வீட்டுக்குள்ள ஒரு லக்ஷ்மி தேவி மாதிரி அடியெடுத்து வச்சா, அதுக்காக தான் அந்த லக்ஷ்மி தேவியோட பேரையே வைக்கிறேன். நீங்க லக்ஷ்மி தேவி பேர் வைக்கிற மாதிரி தெரியல, உங்க மருமக லக்ஷ்மியோட பேர் வைக்கிற மாதிரி தெரியுது. லக்ஷ்மியும் இந்த வீட்ல ஒரு காலத்துல லக்ஷ்மி தேவியா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தா. லக்ஷ்மி பேரையே வைக்கிறோம்னு நினைச்சுக்கங்க. இப்ப அதுல என்ன தப்பு இருக்கு? புரோகிதரே, நீங்க உடனே பூஜையை ஆரம்பிங்க. லக்ஷ்மி, ஆ லக்ஷ்மி, 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 லக்ஷ்மி. ஆமா லக்ஷ்மி. லக்ஷ்மி, லக்ஷ்மி, இங்க பாரு லக்ஷ்மி, 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 லக்கி, 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 லக்கி. என்ன மித்ரா இது? லக்ஷ்மிங்கிற பேரை ஏதோ லக்கின்னு மாத்தி சொல்லிட்டு இருக்கேல. இன்னொரு தடவை பேரை சரியா உச்சரிங்க. அதெல்லாம் தேவையில்லை, நான் கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த குழந்தையோட பேரு மகாலட்சுமியா இருக்கலாம். ஆனா எனக்கு மட்டும் லக்கி தான். எதுக்காகனா அந்த லக்ஷ்மிங்கிற பேரை என் வாயால நான் ஒருபோதும் கூப்பிடவே மாட்டேன். புரோகிதரே, அம்மா நீங்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்கம்மா. நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கசக்கர கதாகஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. நமஸ்தே கருடாரூடே கோலாசுர பயங்கரி சர்வபாப ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. சர்வஜ்ஞே சர்வவரதே சர்வதுஷ்ட பயங்கரி. எதுக்குப்பா இப்ப கூப்பிட்ட? அம்மா,
எல்லாரும் லக்ஷ்மி அம்மாவையும் அர்ஜுன் தம்பியும் பார்த்து புருஷன் பொண்டாட்டின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? அவங்க ஜோடி பொறுத்து நல்லா இருக்குன்னு தானே. புதுசா அவங்கள யாரு பார்த்தாலும் அப்படிதான் நினைப்பாங்க. அதனால இதுக்கு மேலேயே தாமதிக்காம அவங்க கல்யாணத்துக்கான ஏற்பாடு பண்ணுங்கம்மா. லக்ஷ்மியும் அர்ஜுனும் ஒன்னு சேரணும்னு நானும் தான் ஆசைப்படுறேன். ஆனா அவங்க ஒன்னு சேர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். என்னம்மா நீங்க? நாம ஒரு வார்த்தை லக்ஷ்மி அம்மா கிட்டே கேட்டு பார்க்கலாமே. அந்த நேரம் இப்பவே வருமா இல்ல தள்ளி வருமான்னு நமக்கு தெரிஞ்சிருமே. இல்ல அதெல்லாம் வேண்டாம். லக்ஷ்மி என் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்துதான் இங்க இருக்கா. என் பையனை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னா அவ அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்க மாட்டான்னு தான் தோணுது. அதனால இந்த விஷயத்துல பொறுமையா இருக்கிறதா நல்லது. சரிங்கம்மா, உங்க விருப்பம். ஆ. ஆ. இங்க பாரு, சித்தப்பா வந்திருக்காரு. சித்தப்பாக்கு ஹாய் சொல்லு. வாடா. அரவிந்தா, அந்த குழந்தைய பார்க்கும்போது அப்படியே நம்ம லக்ஷ்மியை பார்க்குற மாதிரியே இருக்குல்ல? ஆமாங்க, அந்த கண்ணு அந்த மூக்கு அப்படியே லக்ஷ்மிக்கு பிறந்த குழந்தை மாதிரியே இருக்கு. என் குழந்தைக்கு கண்டவங்களோட முகஜாடை இருக்குன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. என்னடா கண்ணா, என்னாச்சு? எங்க பாரு. ஐயோ, கண்ணுக்குட்டி. ஏன்டா அழுகுற? தங்கம், யாரு? வா 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 வா. ஆ, என்ன புஜ்ஜி வேணும் குட்டி, குட்டிக்கு? செல்ல என்ன குட்டி, கண்ணு ஏன் வேணும்? அழுகுறீங்க? ஆ? ஆ? அடடடடட, வா, 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 வா. தாத்தா கிட்ட போங்க. வா கண்ணு. ஆ? அப்படிதான். நான் யாருன்னு தெரியலனாலும், நான் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு தெரியலனாலும், இவங்க என்ன அவங்க குடும்பத்துல ஒருத்தைய பாத்துக்கிறாங்க. என்னோட பையனை இவங்க எல்லாரும் ரொம்பவே நேசிக்கிறாங்க. அறந்து போன காத்தாடி மாதிரி எங்கேயோ போக வேண்டிய எனக்கு இவங்க அடைக்கலம் கொடுத்தது மட்டும் இல்லாம ரொம்ப பாசமாவும் பாத்துக்கிறாங்க. நான் என்ன செஞ்சு இவங்க நன்றி கடன் எல்லாம் தீர்த்துக்க போறேன்?